morning students, welcome to Adarsh Vidyalaya Max online class. Today we are going to see chapter 7, exercise 7.5. Exercise 7.5 is about multiple choice questions. Question number 1, the curved surface area of right circular cone of height 15 அப்ப h எவ்வளோ 15 and diameter 16 means radius 8. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? CSA of right circular cone. CSA of right circular cone. CSA of right circular cone formula என்ன? pi r l. முதல்ல l கண்டுபிடி. Root of h square plus r square. Per root of h square 225 plus 64, that is root 289. அப்போ 17. L என்ன 17. அப்போ என்ன ஃபார்முலா? பை ஆர் எல். அவன் என்ன கேட்குறான்? CSA of right circular cone. பை ஆர் எல். பை into r into l. 22/7 into 8 into 17. The answer is 136 pi centimeter square. இந்த 22/7 போடலாம் இல்லை பைன்னு போடலாம். இவன் வந்து பையனே அப்படியே வச்சுக்கிட்டான். அப்போ 136 pi centimeter square. Next, if second question, if two solid hemispheres of same base, ரெண்டு solid hemisphere அதோட பேஸ் எப்படியா? சேம் பேஸ். சேம் பேஸ்னா அது ரெண்டுத்தோட ரேடியஸ் சேமா இருக்கும். சேம் பேஸ், ரைட்? சேம் பேஸ் வித் ஆர் யூனிட்ஸ். அப்ப இதுவும் ஆர், இதுவும் ஆர். ஜாயின் டுகெதர் அலாங் வித் தர் பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப இது ரெண்டையும் சேர்த்துரு. இப்ப ரெண்டையும் சேர்த்தா இப்படி வருமா? அப்போ இதுவும் ஆர். அப்போ இதோட CSA என்ன கேட்குறான்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் நியூ சாலிட். ரெண்டு சாலிட் ஹெமிஸ்பியர் அதனுடைய பேஸ் ரேடியஸ் ஆர், ரெண்டும் சேம். அப்போ அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு நியூ சாலிட் வருதா? அதோட CSA என்னன்னு கேட்குறான். அப்போ இது ஒரு ஸ்பியரா? நியூ சாலிட்னு ஒரு ஸ்பியர். அப்போ அதோட CSA 4 pi r square. 4 pi r square. Third one, the height of a right circular cone whose radius r 5, slant height L 13. என்ன கேட்குறான்? h கேட்குறான். அப்போ ஆர் எல் தெரியும், ஹெச் கேட்குறான். அப்போ என்ன ஃபார்முலா? ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப். என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இந்த இடத்துல ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர். ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் L square minus R square, that is L square. L na enna? Slant height, right? Slant height enna formula namakku? Root of L square minus R square. L na 13. 13 root 13 square minus 5 square, that is root 144. The answer is 12. The answer is 12. இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இது தெரியும். இப்போ ஹெச் வேணும்னா இந்த ஆர் ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு வந்துரு.
கொண்டு வந்து ரூட் எடுத்துரு. ரைட், அதான் இங்கே இந்த ஃபார்முலா. ரைட், இப்போ காமனான ஃபார்முலா என்ன சார்? எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இதுலேருந்து எல் ஹெச் ஆர் இதில் ஏதாவது ரெண்டு கொடுத்துருவான், இன்னொன்று கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். If the radius of the base of a right circular cylinder is half keeping the same height. இப்போ ஒரு சிலிண்டர் இருக்கு, இது சிலிண்டர், right circular cylinder. Right, if the radius of the base of the right circular cylinder is half. இப்போ இதோட ரேடியஸ் வந்து r அப்படின்னா அதுல பாதி r/2. ஹைட் என்ன? h. அப்போ ரேடியஸ்ல பாதி, ஹைட் அதே தான். இதை வச்சு புதுசா ஒரு சிலிண்டர் அதனுடைய வால்யூம் கண்டுபிடிக்க. அப்போ என்ன கேட்குறான்? தென் த ரேஷியோ ஆஃப் தி வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் தஸ் obtained டு தி வால்யூம் ஆஃப் தி ஒரிஜினல். அதாவது என்ன கேட்குறான்? புதுசா நம்ம ஒரு சிலிண்டர் உருவாக்கியிருக்கிறோம், அந்த சிலிண்டருக்கும் அந்த சிலிண்டரோட வால்யூமுக்கும் ஒரிஜினலாக இருந்த சிலிண்டரோட வால்யூமோட ரேஷியோ என்ன? ஒரிஜினலாக இருந்த சிலிண்டரோட வால்யூமோட ரேஷியோ என்ன? அப்போ என்ன அர்த்தம்? புதுசா நீ உருவாக்கின சிலிண்டர் அதோட வால்யூம் V2ன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்டே இருக்கிற சிலிண்டர் அதனுடைய வால்யூம் V1ன்னு வச்சுக்கோ. இதனுடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. V2 அப்படிங்கிறது ரெண்டாவதா உருவான சிலிண்டரோட வால்யூம், V1ங்கிறது முதல்ல உருவான சிலிண்டரோட வால்யூம். ஃபர்ஸ்ட்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ இது என்னன்னா பை அப்படியே தான் வரப்போகுது, ஆர் தான் பாதி சொல்லிட்டானா r/2. இப்போ r/2 த ஹோல் ஸ்கொயர் இன்டு ஹெச். அப்போ என்ன வருது? V2 pi r square h by 4, V1 pi r square h. அப்போ V2 is to V1. அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணா ஆன்சர் என்ன வருது? 1 is to 4. ஆன்சர் 1 is to 4. மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு சிலிண்டர் இருக்கு, அந்த சிலிண்டர் அதனுடைய ரேடியஸ் r, அதனுடைய ஹைட் h. அந்த சிலிண்டரை நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுல என்ன ரேடியஸ் இருக்கோ அதுல பாதி, ஹைட் அதே தான். அதை வச்சு புதுசா ஒரு சிலிண்டர் உருவாக்கிட்டோம். இப்போ என்ன கேட்குறான்னா ரேஷியோ கேட்குறான். எதோட ரேஷியோ கேட்குறான்? புதுசா உருவாக்குன சிலிண்டரோட வால்யூமுக்கும் பழசு இருக்கக்கூடிய சிலிண்டரோட வால்யூமுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன? அதாவது V2 is to V1. Here V1 is the original cylinder, volume of the original cylinder. V2 is the volume of the newly formed cylinder. The answer is 1 is to 4. Right. Next, the total surface area of a cylinder whose radius is 1/3 of its height. இப்போ என்ன அவன் கேட்குறான்னா TSA of a cylinder கேட்குறான், the total surface of a cylinder கேட்குறான். அவன் என்ன சொல்லிட்டான்னா radius is 1/3ன்னு சொல்லலை, radius ஹைட்டோட 1/3 டைம்ஸ். ரேடியஸ்ங்கிறது என்னவா, ஹைட் என்னவோ அதோட 1/3 டைம்ஸ். அப்போ r is equal to h/3. r is equal to h/3. அப்போ TSA ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? 2πr into h plus r. 2πr into h plus r. அப்போ r h/3. அப்போ 2π into r பதிலா h/3.
h plus rக்கு பதிலா h/3. அப்போ 2/3 pi h square plus 2/3 pi h square by 3. இது எல்சிஎம்லாம் எடுத்தா the answer is 8 pi h square by 9. 8 pi h square by 9. Next, in a hollow cylinder, the sum of external and internal radii is 14 centimeter. The sum of external and internal radius is 14 centimeter. அப்போ sum of capital R plus small r எவ்வளோ 14 centimeter. And the width is 4. And the width is 4. அப்போ if its height is 20 centimeter, height என்ன சொல்லிட்டான் 20 centimeter. If its height is 20 centimeter, the volume of a material in it is அந்த மெட்டீரியலோட வால்யூம் கேட்குறான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறான் பாரு, ரெண்டு இன்டர்னல் ரேடியஸ் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ரெண்டுத்தோட சம் 14, விட்த் அதனுடைய விட்த் கொடுத்துட்டான் 4 சென்டிமீட்டர், ஹைட் கொடுத்துட்டான் 20 சென்டிமீட்டர். அப்போ அதனுடைய வால்யூம் என்ன? ரொம்ப சிம்பிள். ரெண்டுத்தோட சம் 14 கொடுத்துட்டான், விட்த் 4 கொடுத்துட்டான், ஹைட்டு 90 சென்டிமீட்டர். அப்போ இது எப்படி போடலாம்? வால்யூம் ஆஃப் தி மெட்டீரியல் இஸ் pi into capital R square minus r small r square into h. இதை பிரிச்சா pi into r plus r into r minus r. r plus rங்கிறது sum of the two radius. r minus rங்கிறது என்னன்னா நமக்கு width. கேபிட்டல் R மைனஸ் ஸ்மால் ஆர்ங்கிறது என்னது width. அப்போ கேபிட்டல் R பிளஸ் ஆரோட ஆன்சர் கொடுத்துட்டான் 14. கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆரோட ஆன்சரை அவன் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? 4 அப்படின்னு கொடுத்துட்டான். ஹைட் கொடுத்துருக்கான். ஹைட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, ஹைட் இஸ் 20. ஹைட் இஸ் 20. இந்த இடத்துல ஹைட் வந்து தவறாக கொடுத்துருக்கான் 19, 20. அப்போ என்ன வரும் பாரு, pi into capital plus R அது 14, capital R minus R அது 4 into height 20 into height 20. அப்போ மல்டிப்ளை பண்ணா 1120 pi centimeter cube. 1120 pi centimeter cube. If the radius of the base of a cone is tripled and the height is doubled, if the radius of the base of the cone is ஒரு கோனோட ரேடியஸ் என்ன ஆகுதான், ட்ரிபிள் ஆகுது. அதோட ஹைட் என்ன ஆகுதான், டபுள் ஆகுது. அப்போ அதோட வால்யூம் எப்படி இருக்கும்? அதோட வால்யூம் எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிள். ஒரு கோன் இருக்கு, அந்த கோனோட ரேடியஸ் ட்ரிபிள் ஆகுது. இப்போ ஆர்னா ட்ரிபிள் 3r. ஹைட் ஹெச்னா டபுள் ஆகுது 2h. அப்போ அந்த கோன் எப்படி இருக்கும்? v is equal to ஃபார்முலா 1/3 pi r square h. r என்ன? 3r. இப்போ 1/3 pi 9r square into h 2h. அப்ப என்ன வருது நமக்கு? 18 into 1/3 pi r square h. 18 into 1/3 pi r square h. அப்போ வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா 1/3 pi r square h. அப்போ 18 times வால்யூம் ஆஃப் தி கோன். என்ன சார் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம்? ஒரு கோன் இருக்கு, அதோட ரேடியஸ் என்னவோ அதோட 3 மடங்கு. ரேடியஸ் 3 மடங்கு ஆயிடுச்சு, ஹைட்
2 மடங்கு ஆச்சுன்னா இந்த கோனோட வால்யூம் எத்தனை மடங்கு ஆகுமா? 18 டைம்ஸ் ஆகுமா? எத்தனை மடங்கு? 18 டைம்ஸ். ரைட். அடுத்து the total surface area of a hemisphere is how many times the square of its radius? என்ன கேக்குறான்? ஒரு ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதோட how many times the square of its radius? ரேடியஸை ஸ்கொயர் பண்ணா எத்தனை டைம்ஸ் அது ஈக்குவலா இருக்கும்? அதாவது TSA ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது அந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸை ஸ்கொயர் பண்றதுல அதோட எத்தனை மடங்கு? how many times? இப்போ TSA ஆஃப் ஹெமிஸ்பியர் நமக்கு தெரியும். என்ன தெரியும்? 3πr². அப்ப இது எத்தனை மடங்கு? 3π டைம்ஸ் 3πr². இப்ப இது எத்தனை மடங்கு? 3π டைம்ஸ் 3π டைம்ஸ். Next, a solid sphere of radius x centimeter. A solid sphere of radius x centimeter. அதாவது ஒரு ஸ்பியர் இருக்கு, சாலிட் ஸ்பியர் இருக்கு, அதோட ரேடியஸ் என்னன்னு சொல்லிட்டான்? x சென்டிமீட்டர். அதை மெல்ட் பண்றாங்க, உருக்கி, and cast into shape of a solid cone. அதாவது ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்கு, அதோட ரேடியஸ் x, அதை மெல்ட் பண்ணி ஒரு சாலிட் கோன் தயார் பண்றாங்க, அதோட ரேடியஸும் அதே x தான். அப்ப கோனோட ஹைட் என்னன்னு கேக்குறாங்க. ஹைட் ஆஃப் த கோன் கேக்குறாங்க. புரிஞ்சுதா? அதாவது ஒரு ஸ்பியர் இருக்கு, அதோட ரேடியஸ் x, அந்த ஸ்பியரை உருக்கி ஒரு கோன் செய்யறோம், அதோட ரேடியஸும் x, அதனுடைய ஹைட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. போட்டாச்சா? அப்போ ஸ்பியர், அப்போ ஸ்பியரோட ஃபார்முலா நமக்கு வேணும். என்ன ஸ்பியரோட ஃபார்முலா? என்ன சொல்லிட்டான்? வால்யூம். உருக்கி செய்யறதுனா வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா 1 வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா வந்து 4π3πr³. அடுத்து வால்யூம் ஆஃப் கோன், அதோட ஃபார்முலா 1/3πr²h. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4/3πr ரேடியஸ் எக்ஸா x³. இப்போ இங்கே 1/3πr ரேடியஸ், இந்த ஸ்பியரோட ரேடியஸும் கோனோட ரேடியஸும் ரெண்டும் சேம். அப்போ x² into h அடிச்சா h is equal to 4x. h is equal to 4x. h is equal to 4x. புரியுதா? அதாவது இங்க என்ன பண்ணியிருக்கிறான்னா, இப்போ இது ஸ்பியர், ஸ்பியரோட வால்யூம் இது, கோனோட வால்யூம் இது. ரைட்? அது சும்மா அப்படி மாற்றி போட்டுருக்குறான், அவ்வளோதான். அப்போ ஹெச்ங்கிறது என்ன? கோனோட ஹைட். கோனோட ஹைட் எப்படி இருக்கு? 4x. அப்போ வால்யூம் ஆஃப் கோன் நமக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா என்ன? 1/3πr²h. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா 4/3πr³. அப்போ height of the cone 4x centimeter. A frustum of right circular cone is of height 16. Height என்ன? 16. With radius of its ends are as 8 centimeter and 20 centimeter. ரேடியஸ் என்ன? 8 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர். அப்போ அதிகமா இருக்கிறது கேபிட்டல் ஆர், சின்னதா இருக்கிறது ஸ்மால் ஆர். இப்போ கேபிட்டல் ஆர் 20, ஸ்மால் ஆர் 8 முடிஞ்சு. அடுத்து வேற என்ன கொடுத்துருக்குறான் நமக்கு? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கொடுத்துட்டான். அடுத்து ஹைட் கொடுத்துருக்கான். ஹைட் என்ன? 16. ஹைட் இங்கே கொடுத்துட்டான் ஆல்ரெடி. ஹைட் இஸ் 16. அப்போ
height 16, capital R 20, small r 8. அப்போ pi into 16/3 into capital R square plus small r square plus capital R small r. அப்போ pi into 16/3 into 624. The answer is 3328 pi centimeter cube. 3328 pi centimeter cube. A shuttlecock used for playing badminton has the shape of the combination of. ஒரு shuttlecock இருக்குப்பா, எப்படி இருக்கும் ஒரு shuttlecock? இப்படிதான் இருக்கும். இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். அப்போ ஒரு ஷட்டில்காக் என்னென்ன ஷேப்ல இருக்கும்னா, ஏ சிலிண்டர் அண்ட் ஸ்பியரா இல்ல, ஏ ஹெமிஸ்பியர் அண்ட் கோனா, ஹெமிஸ்பியர் இருக்கு ஆனா கோன் இல்ல, ஏ ஸ்பியர் அண்ட் கோனா, ஸ்பியரே இல்ல, அப்ப இதுவும் இல்ல. ஃப்ரஸ்டம் ஆஃப் ஏ கோன் அண்ட் ஹெமிஸ்பியரா, ஆமா ஃப்ரஸ்டமும் இது ஃப்ரஸ்டம், ஃப்ரஸ்டமும் ஒரு ஹெமிஸ்பியரும் சேர்ந்ததுதான் என்னது ஒரு ஷட்டில் காக். The answer is fourth option. The answer is fourth option. A spherical ball of radius R1 units is melted to make 8 new identical balls, each of radius R2 units. Then R1 is to R2 is actually இந்த மெல்டட் மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து நமக்கு ஃபோர்த் எக்ஸசைஸ். அது வந்து நமக்கு இந்த இயர் பார்த்தோன்னா ஃபோர்த் எக்ஸசைஸ் நமக்கு வந்து டெலீட் பண்ணியிருக்கலாம். இப்போ அதுலேருந்து இந்த 1 மார்க் வந்திருக்கு. இது ஈஸி தான், ஒரு தடவை என்னன்னு சொல்லிடுறேன். எ ஸ்பெரிக்கல் பால், ஒரு ஸ்பெரிக்கல் பால் இருக்கு, அதனுடைய ரேடியஸ் என்ன சொல்லியிருக்கிறான் R1. அதை மெல்ட் பண்ணி ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய 8 ஸ்பெரிக்கல் பால் நான் தயார் பண்ணியாச்சு. இப்போ R1 அப்படிங்கிற ரேடியஸ் இருக்க ஒரு ஸ்பெரிக்கல் பால், அதை வச்சு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 8 ஸ்பெரிக்கல் பால் ஒரே மாதிரி அதை தயார் பண்ணியாச்சு. அதோட ரேடியஸ், இது எல்லாத்தோட ரேடியஸ் என்னன்னா R2. எல்லாத்துக்கும் ரேடியஸ், இந்த 8 பாலுக்கும் ரேடியஸ் R2. அப்படின்னா R1 is to R2 என்ன? R1 is to R2. Right? அப்போ volume of spherical ball of radius R1. Volume of sphere formula என்ன? 4/3 pi R cube, that is R1 cube is equal to. அதை வச்சு புதுசா ஒரு 8 நியூ ஐடென்டிக்கல் பால்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்ப 8 into 4/3 pi, அதோட ரேடியஸ் என்ன சொல்லிட்டான்? R2 கியூப்னு சொல்லிட்டானா? இப்போ என்னென்ன கேன்சல் ஆயிடுச்சு? 4/3 கேன்சல் ஆயிடுச்சா? பை கேன்சல் ஆயிடுச்சா? அவன் என்ன கேட்குறான்? R1 is to R2. என்ன கேட்குறான்? R1 is to R2. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு இங்கே பாருங்க. R1 cube is equal to 8 R2 cube. R1 cube is equal to 8 R2 cube. அப்போ இங்கே வந்துருச்சுன்னாப்பா R1 cube by R2 cube is equal to 8/1. அப்போ அது கியூப் போயிடுச்சுன்னா R1 by R2 is equal to 2/1. அப்போ R1 by R2 is equal to 2/1. அப்போ என்ன ரேஷியோ? R1 is to R2 is equal to 2:1.
2:1. 2:1. First option. Right. Next sum. The volume of the greatest sphere that can be cut off from a cylindrical log. அதாவது என்ன சொல்லியிருக்கிறான், ஒரு இது வந்து சிலிண்ட்ரிக்கல் லாக், அதாவது ஒரு மரக்கட்டை. அது ஷேப் என்ன இருக்குன்னா அது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கு. இதுலேருந்து ஒரு ஸ்பியர், இதுலேருந்து ஒரு ஸ்பியர் எடுக்கணும்னா இத்தினோண்டு எடுக்கலாம், இவ்வளோ பெருசும் எடுக்கலாம், இவ்வளோ பெருசும் எடுக்கலாம். அப்போ அவன் என்ன கேட்குறான்னா கிரேட்டஸ்ட் ஸ்பியர். இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் உடன் லாக்லேருந்து கிரேட்டஸ்ட் ஸ்பியர் அப்படின்னா அதிகபட்சமா அதுல ஸ்பியர் நீ எடுத்தா எவ்வளோ பெரிய ஸ்பியர் எடுக்க முடியும், ரைட்? கிரேட்டஸ்ட் ஸ்பியர் அதை எடுத்து அதனுடைய வால்யூம் கேட்குறான், அதனுடைய வால்யூம் கேட்குறான். இவன் என்ன கொடுத்துட்டான், அந்த உடன் லாகோட பேஸ் ரேடியஸ் கொடுத்துட்டான். பேஸ் ரேடியஸ் இது ரேடியஸ் கொடுத்துட்டான் 1, அதோட ஹைட் கொடுத்துட்டான், எவ்வளோ கொடுத்துட்டான் 5. அப்போ அந்த உடன் லாக் நடுவில் நீ வந்து உடன் லாக்லேருந்து ஒரு ஸ்பியர் எடுக்கிற, அப்போ அது கிரேட்டஸ்ட் ஸ்பியர், பெரிய ஸ்பியராக எடுத்தனா அதனுடைய ரேடியஸும் இந்த உடன் லாகோட ரேடியஸும் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். இப்போ அவன் என்ன கேட்குறான், கிரேட்டஸ்ட் ஸ்பியர் ஒரு உடன் லாக், அதாவது மர துண்டு, பெரிய மரத்துண்டு, அது எப்படி இருக்கு, சிலிண்டர் மாதிரி இருக்கு, அதுலேருந்து அதிகபட்சமா ஒரு பெரிய ஸ்பியரை நீ எடுத்து அதனுடைய வால்யூம் கேட்குறான். அப்ப அந்த பெரிய ஸ்பியரோட ரேடியஸும் நம்மளோட சிலிண்டர், இந்த சிலிண்டரோட ரேடியஸும் 1. அப்போ வால்யூம் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஸ்பியர் ஃபார்முலா என்ன, 4/3 பை ஆர் கியூப், ரேடியஸ் ஆர். ஆர் அப்படிங்கிறது இங்க என்ன 1 போட்டா 4/3 பை, 4/3 பை, ரைட்? Question number 14. இந்த 14க்கு நம்ம சாப்டர் 4 நம்ம நடத்தி அதில் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்த பிறகு இது நடத்தினா நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால இந்த கொஸ்டின் நம்ம இப்போ சொல்லலை, சாப்டர் 4ல் இந்த டாபிக் நடத்தின பிறகு சொன்னால் இது பெட்டராக இருக்கும். 15th. The ratio of the volume of a cylinder, cone and sphere if each has the same diameter and same height. என்ன சொல்லிட்டான், ஒரு சிலிண்டர் அடுத்து ஒரு கோன் அண்ட் ஸ்பியர், இந்த மூணுத்தோட டயாமீட்டர் சேம். அப்போ இது 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 டயாமீட்டர் சேம். அடுத்து மூணுத்தோட ஹைட்டும் இது 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 சேம். அப்படின்னா மூணுத்தோட வால்யூம் என்ன ஆர்டரில், சிலிண்டர், கோன், ஸ்பியர், இதோட வால்யூமோட ரேஷியோ எப்படி இருக்கும், அதாவது சிலிண்டர், கோன், ஸ்பியர் இதோட டயாமீட்டர் சேமா இருக்கு, மூணுத்தோட ஹைட்டும் சேமா இருந்தா அந்த வால்யூம்ஸோட ரேஷியோ என்ன எப்படி இருக்கும். அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πr² h 1/3 πr² h is to 4/3 πr³ h. அப்போ h each of them has a same diameter and same height அப்படின்னா h ஹைட்டுங்கிறது என்னது 2r, ஹைட்டுங்கிறது என்னது 2r, ஹைட்டுங்கிறது நமக்கு இங்க என்ன வந்துடும், ஆக்சுவலி 2r அப்படின்னு வந்துடும், ரைட்? இப்போ இங்கே பாரு, இப்போ V1 that is πr² h சிலிண்டர்,
இப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சுக்கு பதிலாக 2r. அடுத்து ரெண்டாவது கோன், வால்யூம் ஆஃப் கோன் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சுக்கு பதிலாக 2r. இப்போ 2/3 பை ஆர் கியூப். அடுத்து நமக்கு மூணாவது V3, அது நம்மளோடது ஸ்பியர், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 பை ஆர் கியூப். அப்போ V1 is to V2 is to V3. அப்போ 2 is to 2/3 is to 4/3. அப்போது ஃப்ராக்ஷனில் இருக்கனால ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணு. அப்போ 6 is to 2 is to 4. மறுபடியும் ஒரு 2ஆல் டிவைட் பண்ணு. 3 is to 1 is to 2. அப்போது 3 is to 1 is to 2. அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சிலிண்டர், கோன், ஸ்பியர் இதோட டயாமீட்டர் ஹைட்டும் சேமாக இருக்கும்போது அது வால்யூம்ஸோட ரேஷியோ எப்படி இருக்கும், 3 is to 1 is to 2. ரைட்.